நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த பக்கம் செல்வது என்று கரை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய துயரங்களை தீர்த்து கரை சேர்க்கும் விதமாக தற்பொழுது நடந்து முடிந்துள்ள வாக்கிய சனிப்பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் மகரம் ராசிக்காரர்களின் குணங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் மகரம் கும்பம் என்று 2 லக்னங்களுக்கு அதிபதியாக வருகின்றார். அதிலும் இந்த மகர லக்னத்தில் பிறந்த நீங்கள் எல்லாவற்றிலுமே திறமை மிக்கவர்களாக இருக்க விரும்புவீர்கள். சனி என்றாலே மந்தன் என்பார்கள். ஆனால் நீங்களோ அதீத வேகத்தில் இயங்குவீர்கள். புகழேணியின் உச்சியில் ஏற்றிவிட ஆசைப்படுவதோடு மட்டுமின்றி பிரபலங்களின் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். உங்களின் லக்னாதிபதியான சனியே வாக்குஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதால் யாரையும் பேச்சால் சாய்த்து விடுவீர்கள். எங்கு இனிமையாக பேச வேண்டும், எங்கு பொடி வைக்க வேண்டும், எப்பொழுது யாரிடம் பேசக்கூடாது என்பதை மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பேச்சில் கூட காரம், புளிப்பு, இனிப்பு என்று சரிவிகிதமாக கலந்து பரிமாறுவீர்கள். வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிப்பீர்கள். என்ன வேண்டும் என்பதை முன்னரே தீர்மானித்து செய்து கொடுப்பீர்கள். மனசாட்சி கூறுவதை மறைக்காமல் வெளிப்படுத்துவீர்கள். சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட எனக்கென்னவோ இதுதான் சரின்னு தோணுது என்பீர்கள். கோடீஸ்வரர் ஆவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பணம் இருக்கின்றதோ இல்லையோ மெகா பட்ஜெட் போடுவீர்கள். வாசனை திரவியங்களை அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்வீர்கள். எப்பொழுதும் மலர்ச்சியாக தோற்றமளிக்கவே விரும்புவீர்கள். வியாபார சிந்தனை அதிகம் உண்டு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதிலேயே குறியாக இருப்பீர்கள். அடுத்த 5 வருடங்களுக்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை சரியாக கணித்து வைத்திருப்பீர்கள். நம்பியவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டீர்கள். அறிஞர்களின் நட்பை விரும்புவீர்கள். பெரும்பாலானோர் உங்களின் பரம்பரை தொழிலில் ஈடுபடுவீர்கள். விஷய ஞானம் அதிகம் இருப்பவர்களிடம் பேசி நிறைய கிரகித்து கொள்வீர்கள். எல்லோரையும் அரவணைத்து போவீர்கள். உங்களால் தான் எல்லாம் சாத்தியமாயிற்று என்று எல்லோரையும் சொல்லவும் வைத்து விடுவீர்கள். பொது நலனுக்காக குரல் கொடுப்பீர்கள். நடிவுற்ற கலைஞர்களை அடையாளம் கண்டு உதவுவீர்கள். காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு அலைவீர்கள். பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், படித்த ஊர் என்று அவ்வப்பொழுது பழைய நினைவுகளோடு ஊருக்கு செல்வீர்கள். சரிங்க, குணங்கள் போதும் என்று நினைக்கின்றேன். இப்ப சனிப்பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் கடுமையான சோதனைகளை மகரம் ராசியினர் அனுபவித்து விட்டீர்கள். நீங்கள்தான் மகரம் ராசியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் மகரமாக இருந்தாலே அந்த குடும்பத்தில் 2018 முதல் சோதனைகள் ஆரம்பமாகிவிட்டன. குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டில் வேறு யாராவது ஒருவர் மிதுனம் அல்லது தனுசு ராசியாக இருந்தால் அந்த குடும்பம் அளவற்ற மன அழுத்தங்களையும் துன்பங்களையும் சந்தித்தது. பிறந்த ஜாதகம் வலுவாக உள்ள மிக சில மகரம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே பாதிப்புகள் தாங்கிக் கொள்ளும்படி இருந்தன. ஜென்ம சனியின் தாக்கத்தினால் நெருங்கிய உறவினரை இழந்தவர்கள், வேலையை பறிகொடுத்தவர்கள், தூக்கம் தொலைத்தவர்கள், கடன் தொல்லையில் அவஸ்தைப்பட்டவர்கள், உடல்நலம் கெட்டவர்கள், இன்னும் சில சொல்ல முடியாத பிரச்சனைகளில் சிக்கியவர்கள் அனைவரும் இனிமேல் அனைத்து சாதகமாக அமைந்து நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். என்னதான் யோகசாலியாக இருந்தாலும் எல்லோரையும் ஆட்டி வைத்து விட்டார். 40 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு மகரம் ராசிக்காரரும் ஏதாவது ஒரு வகையில் இந்த 7.5 சனியால் பாதிப்புகளை அடைந்தீர்கள் என்பது கண்கூடாக தெரிந்தது. கடந்த சில ஆண்டுகளில் அதிக ஜாதகம் பார்ப்பவர்களில் மிக முக்கியமாக மகரம் ராசியை குடும்ப உறுப்பினராக கொண்டவர்கள்தான். அதிலும் கடந்த வருடம் திருவோணம் நட்சத்திரத்தில் சனி சென்றதால் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இந்த நிலைகள் அனைத்தும் வருகிற சனிப்பெயர்ச்சி முதல் மாற இருக்கின்றது. இப்போதைய சனி மாற்றத்தின் மூலம் முழுவதுமாக 7.5 சனி நீங்கவில்லை என்றாலும் 3 பிரிவாக அமையும் சனியின் தாக்கத்தில் நடுப்பகுதியான ஜென்ம சனி எனப்படும் 2.5 ஆண்டு காலமே கடுமையான கெடுபலன்களை தரும் என்பதால் இனிமேல் மகரம் ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் நடக்காது என்பது உறுதியான ஒன்று. அதைவிட மேலாக சனி பகவான் எங்கெல்லாம் பாதிப்புகளை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட இடத்தில் உங்களை அடித்தாரோ அவைகளை அவரே நீக்கி இனி வேதனைகளும் சோதனைகளும் மாறுவதற்கான வழிவகைகளை செய்வார். எனவே இதுவரை கெடுபலன்கள் நடப்பதை மட்டும் பார்த்து மன அழுத்தங்களில் இருப்பவர்களுக்கு சோதனைகள் விலகி படிப்படியாக நன்மைகள் நடப்பதை கண்கூடாக காண முடியும்.
கடந்த 5 ஆண்டுகளில் பணம் என்றால் என்ன, நல்லவர் யார், கெட்டவர் யார், உறவுகள் எப்படிப்பட்டது, நட்பு என்பது என்ன என்பதை சனி பகவான் புரிய வைத்து விட்டதால் அவர் தந்த அனுபவங்களை கொண்டு இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை அடைய இந்த சனிப்பெயர்ச்சி துணை நிற்கும். மகரம் ராசியினர் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சனிப்பெயர்ச்சி இப்பொழுது நடந்தேறி உங்களை பிடித்திருந்த ஜென்ம சனி விலகுகின்றது. 30 வயதுகளில் இருப்பவர்கள் இனி நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். சனியினால் இதுவரை நடந்த கெடுதல்கள் இனிமேல் இருக்காது. இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும். மகரத்தினர் சிலர் ஒவ்வொரு வாரமும் மாதமும் எனக்கு நல்ல பலன் நடக்கும் என்றுதான் சொல்கின்றீர்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே என்று குறைபட்டு கொண்டார்கள். ராசி பலன் என்பது பொதுவான ஒன்றுதான். கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக திக்கு தெரியாத காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் மகரம் ராசியினர் சிலர் மட்டுமாவது என்னுடைய ஆறுதல் ஊட்டும் பலன்கள் கேட்டு நம்பிக்கையை பெற்றிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். சிக்கலில் தவிக்கும் ஒரு ஆத்மாவை இன்னும் கொஞ்ச காலத்தில் உனக்கு நல்ல காலம் பிறக்க இருக்கின்றது, கவலைப்படாதே என்று தேற்றுவதுதான் ராசி பலனின் வேலை. அந்த வகையில் எனது கடமையை மற்ற ராசிகளுக்கும் சரியாக செய்திருக்கின்றேன். பட் இந்த பெயர்ச்சியினால் இளைய பருவத்தினர் இதுவரை இருந்து வந்த ஏமாற்றத்திலும் மன அழுத்தத்திலும் இருந்து விடுபடுவீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடமிருந்து விலகி இருந்தவர்கள் தற்பொழுது பக்கத்தில் வருவார்கள். இனிமேல் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்ல துவங்கும். இதுவரை இருந்து வந்த தேவையற்ற பய உணர்வுகளும் கலக்கமான மனநிலையும் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக பார்த்து பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையும் இனிமேல் விலகி மனதில் ஒரு புத்துணர்ச்சி பிறந்து புது மனிதராக மாறப்போகின்றீர்கள். சனி மாற்றத்தினால் அனைத்து நன்மைகளும் நடக்கும். தாமதமாகி வந்த எல்லா பாக்கியங்களும் கை கொடுக்கும். சிக்கலில் ஆழ்த்தி கொண்டிருந்த கடன் தொல்லை ஒழியும். பண பிரச்சனைகள் தீரும். கஷ்டங்களை கொடுத்து வந்த மகன் மகளின் பிரச்சனைகள் தீர்த்து புத்திர விஷயத்திலும் நிம்மதி அடைவீர்கள். காரணம் தெரியாமல் தடையாகி கொண்டிருந்த மகன் மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி ஊர்வாயை அடைக்க முடியும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவத்திற்கு கட்டுப்படாமல் இருந்து வந்த நோய்கள் தீரும். கோர்ட் கேஸ் என்று மன வருத்தங்களில் இருந்தவர்களுக்கு வழக்கு சாதகமாக முடியும். இனிமேல் நீதிமன்றம், காவல் நிலையம் என்று அலைய வேண்டியது இருக்காது. வேலை, வியாபாரம், தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் இருந்து வந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் பொறாமைகளும் விலகி அனைத்தும் நன்மை தரும். பணிபுரியும் இடங்களில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல் இனிமேல் இருக்காது. அரசு, தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். தொல்லை கொடுத்த அதிகாரிகள் மாறுதலாகி உங்களை புரிந்து கொண்டவர்கள் வருவார்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். இளம் பருவத்தினருக்கு நல்ல வேலை கிடைத்து திருமணமும் நடக்கும். காதலிப்பவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நினைத்தவரை மணமுடிப்பீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனி குழந்தை உண்டு. சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து வெளியூரில் வேலை அமையும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும். வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலை இனிமேல் மாறும். விசா கிடைக்கும். குடியுரிமை கிடைக்குமா கிடைக்காதா என்று குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல மாற்றங்கள் உணர்வார்கள். தொழில் சீர்படும். லாபத்தை சேமிக்க முடியும். செலவுகள் குறையும். விரயங்கள் இருக்காது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். நல்ல வேலைக்காரர்கள் அமைவார்கள். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமையும் மாறி தொழில் நல்லபடியாக நடக்கும். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உதவிகள் நன்றாக இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. பங்காளி பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் உங்கள் பாகம் சேதமில்லாமல் கிடைக்கும். பெரியப்பா, சித்தப்பாக்கள் மற்றும் தந்தையுடன் பிறந்த அத்தைக்களால் லாபம் இருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகள் பலப்படும். திருமணம் தாமதமான அக்கா அண்ணன் போன்றவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணமாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் ஓரிடம், மனைவி வேறிடம் என்று பிரிந்திருந்தவர்கள், வெளியூரில் பிரிந்து வேலை பார்த்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். மகரம் ராசிக்கு இது முன்னேற்றத்திற்கு அடித்தளம் போடும் காலகட்டமாக அமையும். இப்பொழுது ஏற்படும் நன்மைகளால் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்வீர்கள். மொத்தத்தில் இது உங்களுக்கு இருந்து வந்த அதிர்ஷ்ட குறைவை விரட்டி அடிக்கும் சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். பாத சனி நடப்பில் உள்ளதால் அருகில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோவிலில் அருள் புரியும் கால பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சனியின் கடுமை குறையும். கெடுதல்கள் இருக்காது. இதையே நெய் தீபமாக ராம பக்தன் ஸ்ரீ ஹனுமனுக்கும் செய்யலாம்.
சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து மகரம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.